ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆஃபீஸில் என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி. பானிபூரிக்கு ஒரு ரசம் இல்லை, 2 ரசம் இல்லை, 3 ரசம் இல்லை, 3 பானிபூரிக்கு சைடிஷாக 3 வித வெரைட்டியாக பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி ரசம், உருளைக்கிழங்கு மசிச்சு ஒரு வெரைட்டி தெரிஞ்சுக்கிட்டியா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய தயிர் மிக்ஸை வச்சுட்டு அது ஒரு கிரேவி டைப் பண்ண போகிறோம். பார்க்கலாமே. பொருட்கள் என்னென்ன? தேவையான பொருட்கள் என்னென்னா வாங்க. முதல்ல பானிபூரி நமக்கு தேவை. இது ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கோம். ஒரு லெமன், இஞ்சி, அது போக பச்சை மிளகாய் கொஞ்சம், இது மிக்சர் நம்ம வீட்டில் இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. கருவேப்பிலை, ஒரு தயிர் பாக்கெட், கொஞ்சம் புதினா கருவேப்பிலை, அடுத்து பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், ஆயில் தேவையான அளவு, கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கிடலாம். காப்பாற்ற யாருமே இல்லையா? ஐயோ, போட்டுக்கிடலாம். அப்புறமா கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் அது கூட. அப்படி எங்களை எங்கேயும் போய் ஒரு ஜூம் இப்படி என்ன பத்தி தெரியாது, மரியாதை இறக்கி விட்டுருங்க. கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம், சொல்லிட்டு போடுங்க. புதினாவையும் கொத்தமல்லியும் உள்ள போட்டு நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டு அதை இந்த சல்லடையில போட்டு வடிச்சு எடுத்துக்க போறோம். நமக்கு சூப்பரான ரசம் ரெடி. அவசரங்கிறதுனால இதெல்லாம் தாங்கிக்க வேண்டியதா இருக்கு. எங்க மூடிய காணா? உருட்டு என்ன என்னைய தேடுறாங்க? தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வாயில சொல்லிக்கலாம். நல்லா இப்ப நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சர் சூப்பரா அரைச்சுப்போம். எஸ். கொஞ்சமா இதுல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். யோ முட்டாள், எது முட்டாளா? இப்ப பாருயா, அடி புடிங்கிரு தாண்டி. சூப்பரான தரத்தோட ஒரு அருமையான ரசம் ரெடி. மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்கு கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. அரைச்சதை நம்ம வடிகட்டிக்கலாம். நீரெல்லாம் ஒரு அமைச்சர். ஒரு கருத்து இல்லாம எங்கெல்லாம் பாடுபடுற மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால கேமராமேனோட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்க வடிகட்டி நல்லா தோலை நீக்கிக்கலாம். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க நல்லா தோல் நீக்கிட்டு அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலி ரசத்தை நல்லா ரெடி பண்ணிட்டாரு. இதில் ஃபைனலாக ஒரு லெமனை மட்டும் பிழிஞ்சு விட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சாரி, பரவாயில்ல. கொஞ்சமா இதில் புளி தண்ணி அணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க செஃப் மாஸ்டர் வந்திருக்காரு. இவர்தான் முத்தீஸ். ஹாய் சொல்லுங்க முத்தீஸ். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. பானிபூரிக்கு பூரியை தவிர மிச்சம் எல்லாமே தண்ணியும் ரெடி பண்ணியாச்சு. ரசமும் ரெடி பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சாச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆனியனை நல்லா பொடியா ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபைனலா நம்ம பானிபூரி பொரிக்கிறது மட்டும் தான் இப்ப பெண்டிங். வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மிளகா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆனியன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பானிபூரி செய்யறதுக்கு தேவையான ரசம் வச்சாச்சு. ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு மசிச்சு அதை ஒரு குருமா மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் மிக்சர் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டோம். இப்போ ஃபைனலாக வடச்சட்டி நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். ஒரு வடச்சட்டி, 1 லிட்டர் எண்ணெய் வாங்க பறிப்போம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். காஞ்ச வட்டியை ஊற்றுங்கன்னா வெடிக்கும். மெதுவாக ஊற்றுட்டா அடுப்புல எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுல நம்ம வாங்கி வச்ச பானிபூரியை நல்லா பொரிச்சுட்டு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 போட்டுக்கோங்க. ஃபைனலி நாங்கள் ரெடி பண்ண டிஷ்ஷை எங்கள் ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க கேட்போம். அங்க பாருங்க. ஐயோ. ஓகே, அப்படியே அவங்க பேசுறதுலாம் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் மின்னல் என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க. அதுக்கு இதில் ரசம் ஊற்றி
சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுங்க.